100-200 கோடி சம்பாதிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு வந்திருக்காரு அப்படின்னா, இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து விஜய் எல்லா நியூஸ் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் டிவிக்கு பற்றி எவ்வளோ நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தோ ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நியூஸ் சேனல் எல்லாருமே டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய கூப்பிட்டு வராதிங்க, ஃபீமேல்ஸை கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டார் விஜய். ஆக்சுவலாக ஈவன் தோ அவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, கீழே உள்ளவங்கள நம்பினது. அவர் என்ன பண்ணிட்டார் பெருசாக, நமக்கு நல்லதை பண்ணணும்னு சொல்லி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு அத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிற அந்த ஒரு ஃபீல்டை விட்டுட்டு பொலிட்டிக்ஸில் வந்து ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் பண்ண வந்துட்டார். மற்றபடி வேறு என்ன பண்ணார்? ஈவன் தோ எல்லாருமே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அவ்வளோ பேச்சு, அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. எப்போ கீழே விழுவான், எப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், எப்போ அவனை வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல டாபிக் கிடச்சிருச்சு, நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு நாள் ரியாலிட்டி கண்டிப்பாக வெளில வரதான் போகுது. அன்னைக்கு எல்லாமே வெளியே வரதான் ஆகுது. நான் வந்து அந்த பாலிடிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறேன், இந்த பாலிடிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஏன்னா 100-200 கோடி சம்பாதிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு இன்றைக்கி மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு வந்திருக்காரு அப்படின்னா சும்மா இல்லைல்ல. ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட்.